இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாருதி வேகனார்ல பிரேக் பேட் அப்புறம் காலிபர் பின் இத மாத்துறது எப்படின்னு தாங்க பார்க்க போறோம். திடீர்னு வண்டி ஓட்டிட்டு போயிட்டுருக்கும்போது க்ரீச்ன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சுங்க பிரேக் அடிக்கும்போது. என்னடா இது பிரேக் அடிக்கும்போது சவுண்ட் வருதுன்னு நெனச்சேன். அப்பயே எனக்கு டவுட் வந்துருச்சுங்க. ஓகே பிரேக் பேட் ஏதோ தேஞ்சிருச்சு போலன்னு சொல்லிட்டு, சரின்னு பக்கத்துல மெக்கானிக் ஷாப் எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அம்பத்தூர்ல பார்த்தா இல்லங்க. அப்புறம் அங்கருந்து எப்படியோ நம்ம ஆவடி சென்ட் பீட்டர்ஸ் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நேம் போர்டு எதுவும் இல்லாத ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்குங்க. எனக்கு சரி அண்ணன்கிட்ட போய் கேட்டேன். இது மாரி கார் சவுண்ட் வருதுண்ணே. கொஞ்சம் என்னன்னு செக் பண்ணி சொல்ல முடியுமாண்ணே? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவரும் ஃபர்ஸ்ட்டு ஆமாப்பா பிரேக் பேட் தான்ப்பா போயிருக்கும். நீ போய் வாங்கிட்டு வந்துருப்பா. நான் மாத்தி குடுத்துறேன் அப்படின்ற மாரி சொன்னாரு. சரி ஓகேண்ணே. இங்க கடை எங்கேயாவது இருக்குமான்னு கேட்டா, இங்க இல்லப்பா. நீ இங்கேருந்து நெமிலிச்சேரி அந்த சைடு தான்ப்பா போணும் அப்படின்ட்டாரு. சரி ஓகேன்ட்டு அங்க போய் பார்த்தா, அங்க கடை பூட்டி இருந்துச்சுங்க. சரி ஓகேன்னு இன்னொரு ஷாப் சொன்னாரு. இந்து காலேஜ் தாண்டி. அங்க போய் பார்த்தா ஷாப் ஓப்பன்ல இருந்துச்சுங்க. சரின்னு டக்குன்னு பிரேக் பேடும், கேலிபர் பின் 2மே வாங்கிட்டு, டைரக்ட்டா அண்ணன்கிட்ட வந்துட்டேங்க. அண்ணன் டக்கு டக்குன்னு அவரோட வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. வீல டக்கு டக்குன்னு கழட்டுனாரு. ஜாக்கிய போட்டாரு. டக்குன்னு எடுத்துட்டு அந்த பழைய பிரேக் பேட் எடுத்து கீழ போட்டாருங்க. உடனே புது கேலிபர் பின்னும் வாங்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அதிலேயே கிரீஸ் எல்லாமே குடுத்துருந்தாங்க. அதையே தடவி இது பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா மாட்டி முடிச்சுட்டாருங்க. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு வந்தாருங்க. ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அந்த பிரேக் பேடே ஃபுல்லா தேஞ்சிருக்குங்க. அது தெரியுதுங்களா? அந்த இதான் சவுண்ட் வந்திருக்கு. இதுதான் அதுக்கு உண்டான நாய்ஸ்க்கு உண்டான ரீசனு. அப்புறம் என்ன அண்ணன் வழக்கம் போல லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாட்டுன மாரியே ரைட் ஹேண்ட் சைடையும் மாட்ட ஆரம்பிச்சுட்டாருங்க. இதாங்க அந்த கேலிபர் பின்னு. அந்த சின்ன கவர் மாரி இருக்கு இல்லைங்களா, அதிலேயே கிரீஸ் அதெல்லாம் குடுத்துருக்காங்க. அத ஃபுல்லா அந்த கேலிபர் பின்ல ஃபுல்லா இது பண்ணி நல்லா அப்ளை பண்ணிட்டு, அத எடுத்து மாட்டிட்டாருங்க. ஜஸ்ட் பார்க்க வேணா சிம்பிளா தெர்லாங்க. ஆனா, அவர் பண்ற வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நேரம் கஷ்டப்பட்டாரு. ஏன்னா, அந்த வீல் வந்து நம்ம கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு வந்தனால அவ்வளோ சீக்கிரத்தில வரலங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அண்ணன் ஒரு வழியா அந்த வீல்லாம் கழட்டிட்டு, இந்த மாரி தான் ஈஸியா எடுத்து மாட்டிட்டாரு. இந்த வீல் கேப் மேல வச்சுட்டு, புதுசா வாங்கிட்டு வந்த நம்ம பிரேக் பேடையும் ஃபிட் பண்ணிட்டாருங்க. அண்ணன்கிட்ட வந்து கேட்டேங்க, "அண்ணா இது மாரி மாருதி சுசுகி வேகனர் நம்ம வாங்கும்போதுமே இருந்த இந்த குவாலிட்டி இந்த பிரேக் பேட்ல இருக்குமாண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டேன். அதெல்லாம் தாராளமா இருக்கும்பா. இந்த கம்பெனி தான் நான் போட்டுட்டுருக்கேன். நல்லாவே உனக்கு உழைக்கும்பா அப்படின்ற மாரி சொன்னாருங்க. சரி எத்தனை கிலோமீட்டர் வரும்னு சொல்லிட்டு கேட்டேன். 40,000 கிலோமீட்டர் வரைக்கும் இது ஓடும்பா. அதுக்கப்புறம் நீ மாத்தி தான் ஆகணும். அது இதுவாகுதோ இல்லையோ அது ஓடிட்டே ரன்னிங்லேயே இருக்கனால அது தேய தான்ப்பா செய்யும். நீ மாத்தி தான் ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டாருங்க. ஓகே தேங்க்ஸ்ண்ணான்னு சொல்லிட்டு, இனிமே சர்வீஸ் உங்ககிட்ட தானே விடுற மாரி பிளான்ல இருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னேங்க. வாப்பா நல்லபடியா பண்ணி தரேன்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. ஆனா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதுவரைக்கும் ஃபுல்லாவே மாருதி சுசுகி நம்ம வீரன் வேகனார ஷோரூம்ல தாங்க விட்டு சர்வீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, காலிபர் பின் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாங்கங்க. சரி எவ்வளோ ஆகும்னு சொல்லி கேட்டதுக்கு ரூ. 10,000 ஆகும்னு சொல்லிட்டு சொன்னாங்கங்க. இல்ல என்கிட்ட இப்ப மணி இல்ல. நான் நெக்ஸ்ட் மந்த் மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓகே சார் நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் தாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்ட்டாங்க. பட்டு வெளிய வந்து இப்ப நான் மாத்துனேங்க. இது காசு எவ்வளோ தெரியுங்களா? மொத்தமாவே 1450ல முடிஞ்சிருச்சுங்க.